100 வருஷம் இருக்கிற ஹிஸ்ட்ரிக்கு $1 பில்லியன் வந்து ஒரு மியூசியம் கட்டி இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போது நம்ம இவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்க வேண்டாம். நம்மளோட டெசர்ட் ரோஸ் மியூசியம் ஆஃப் கத்தார். சான் ஃப்ரான்சிஸ்கோ 1940 கிரியேட் பண்ணப்பட்ட கோஸ்ட் கார். இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாரோட காரு. நான் சொன்ன பார்த்தீங்களா டெசர்ட் ரோஸ். இதை தான் வந்து கான்செப்ட் வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசைன் பண்ணியிருக்காப்புல. பா ஜீனோவல், நீ ஆர்கிடெக்ட் தான்ப்பா, நீ பெரிய ஆர்கிடெக்ட்ப்பா. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பக்கத்தில் இப்படி ஒன்று பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கே என்ட்ரி ஆனால் அதுக்குள்ளே தான் உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி இப்படி வந்து இப்படி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுற விதமாக இது வந்து டவுன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரேம்ப் மாதிரி அப்படின்ட்டு வந்துட்டு சீயை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை உள்ளேயும் பார்த்துட்டோம், தொட்டும் பார்த்துட்டோம். நாம் இப்போ மியூசியம் ஆஃப் கத்தார் வந்திருக்கோம். என்னமா பண்ணியிருக்கான்ப்பா ஸ்ட்ரக்சரை. வெளியே வந்து என்ன ஷேப்ஸ் இருக்கோ அதே ஷேப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளதர் ஸ்பேஸிங்குமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜுவல்ஸ் வந்து மாஸ்க் நினைக்கிறேன், அவங்க முகத்தை கட்டிப்பாங்களே அது மாதிரி இருக்குன்னு. ஜென்ரலாக மியூசியமில் வந்து எதையுமே டச் பண்ண வந்து விட மாட்டாங்கள்ல. ஆனால் இங்கே பாருங்கள், நான் வந்து தொட்டுட்ருக்கேன். இதுக்கு பேர் தான் வந்து டெசர்ட் ரோஸ். இதுக்கும் இதுக்குள்ள தெரியுதா? இது ஒரு ஆர்கிடெக்சர் ஐடியாலஜி பார்த்துருமா கான்செப்டை. இப்போ லாஸ்ட் அவங்ககிட்ட கட்டினேன் பார்த்தீங்களா டெசர்ட் ரோஸ். நான் இதை வந்து ரிவீல் பண்ணாமே இருந்தேன். இந்த கல்ஃப் ரீஜனில் கடலோரம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரோஸ் அப்படிங்கிறது கடலோரக்கரையில் இருக்கிற அது கைண்டாக ஒரு சால்ட் ஃபார்மேஷன். அதுக்கு பேர் வந்து டெசர்ட் ரோஸ்ன்னு பேர். இந்த ஆர்கிடெக்டு அதை கான்செப்டாக எடுத்து தான் இந்த டிசைனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காப்புல. எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப கான்செப்ட் வச்சு தான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் எப்பயுமே வந்து கிரியேட் பண்ணுவோம். பேசிக் அதிகபட்சம் முடிஞ்சிருக்கும். நல்ல பெரிய ஸ்கேலில் பண்ணுறப்ப சின்ன ஸ்கேலிங் கான்செப்ட்ஸ் இருக்கும். அது வந்து வேறுபடும். மெட்டீரியலு, டிசைனு, ஃபார்மு, ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸில் வந்துட்டு அது வந்து வேரி ஆகும். அது இவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா கான்செப்ட் டெசர்ட் ரோஸ். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். எவ்வளோ டீட்டெயில்டாக ஸ்லீக்காக எக்ஸாக்ட் அதே மாதிரியே பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ நான் வந்து மியூசியமோட பேக் சைடில் வந்து வந்திருக்கேன். பேக் சைடில் நிற்கிறேன். நான் இதை வந்து காட்டுறதுக்காக உங்களுக்கு. நம்ம போவோம் அசம்பிளி ஃப்ரண்ட்டில். நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட் போய்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏறி பார்க்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஸ்லீக்காக இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே வெளியேந்து பார்க்குறதுக்கும் இப்போ நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குது. இது வந்து நான் ஏன் இது வந்து ரொம்ப நான் வீட்டில் சொன்னேன்ல, ஏன் இது ரொம்ப பேசப்படுற ஒரு ஸ்ட்ரக்சர்னால் இது ஒரு காம்ப்ளிகேஷனான வந்து ஷேப்பு. இதுக்குள்ளே ஒரு மியூசியம் சர்க்குலேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது அதுதான் டிசைனு. அதுதான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகலாம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த ஜோன் எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம உள்ளெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குற ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பக்கத்தில் இப்படி ஒன்று பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் எனக்கு இப்போ. ஏன்னா இதை உள்ளேயும் பார்த்துட்டோம், தொட்டும் பார்த்துட்டோம். இது எல்லாமே காங்கிரீட்டிங்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி காங்கிரீட்டிங் உள்ளே பேனலிங் பண்ணியிருந்தாங்க. நல்ல டிசைன். இன்னும் நைட்டில் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்படி போவோம். இங்கே ஒரு மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்கேல், அதாவது ரியலான ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ வேறு இடத்துல இருக்கிறத ரியல் ஸ்கேலில் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரு. நார்த்தன் கேட். ஜஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு டோர் என்ட்ரி. விண்டோஸ் பாருங்க, சீட்டிங் ஏரியா. சீலிங் பாருங்க, உட்டன் போல்ஸை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இது வந்து ஓலை தான், உள்ளே இருக்கிற ஓலை வச்சுட்டு மேலே வந்து காங்கிரீட்டிங். அப்புறம் காங்கிரீட்டில் லைம் மாட்டர் அது வந்து மேலே போட்டு ரூஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ரூஃப் இது, ட்ரெடிஷ்னல் ரூஃப். அழகான ட்ரெடிஷ்னல் ரூஃப் இது. இப்படி இருக்குது. இது பாருங்கள், விண்டோஸ்லாம் லோயர் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏன் லோயர் லெவல்னால் இங்கே வந்து ஹாட் ஏர் தானே இங்கே இருக்கிறது அதிகமாக. கிளைமேட்டிக்கல் ஜியோகிராஃபிக்கலை பொறுத்து தான் எப்பவுமே வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் பார்த்ததே தெரியும், அரப் கண்ட்ரி பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் உட்காருவாங்க. ஃப்ளோர் லெவலில் ஒன்று கீழே உட்காருதுங்கிறது நல்ல விஷயம், தட்ஸ் ஒன் பார்ட். ஒன் மோர் திங், ஏன் தெரியுங்களா, இப்போ வந்து ஃப்ளோர் லெவலில் வந்து உட்காரணும் அப்படின்னா எப்பயுமே ஹாட் ஏர், எப்போ கோல்ட் ஏர் வந்து ஃப்ளோர் லெவல் கீழ் லெவல் இருக்கும், ஹாட் ஏர் வந்து ஹை ரைஸ் ஆகி வந்து மேலே போகும். ஸோ சின்ஸ் டெசர்ட் ஏரியாங்கிறனால ஹாட் ஏர் தான் வந்து அதிகமாக இருக்கும், கோல்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது இவங்க வந்து இந்த அதாவது 3 feet பிலோ இதில் வந்து உட்காந்தாங்கன்னா அந்தளவுக்கு கோல்ட் ஏர் வந்து இருக்கும். இன்னொன்று அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஹைட்டில் இருக்கனால விண்டு வேணுங்கிறதுக்காக தான் கீழ் லெவல் கீழே ஒரு 1 feet கூட கிடையாது, அந்த லெவலில் ஃப்ளோரில் வச்சு விண்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் பாருங்கள், ஹாட்டாக வெளியே போகிறதுக்காக ஃபுல்லாகவே வந்து ஜாலி சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்பேஸுனான ரீசன். லோயர் லெவலில் வந்து விண்டோ கொடுத்து அந்த ஃப்ளோரில் உட்கார்றதுக்கு ரீசன் வச்சுருக்காங்க அவங்க. ஏன்னா இவங்க வந்து கட்டல் காட் போட்டோ இல்லை ஒரு ஹைட் பிளாட்ஃபார்ம்லேருந்து படுத்தாங்கன்னா உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கும், ஏன்னா ஹீட் அதிக ட்ராப்டாக இருக்கும்ல ஸ்பேஸில். அதுவும் வந்து ஒரு ரீசன். பாருங்க, விண்டோஸ் எல்லாமே லோயர் லெவலில் தான் இருக்குது. இது வந்து பேலஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, இது நேம் எங்கேயுமே போடலை. பாருங்க, ஃப்ளோரில் கார்பெட் போட்டு அங்கே வந்து ராஜா உட்காரணும்னு நினைக்கிறேன். இது வந்து மற்றவங்க உட்காரதுக்கு. சீலிங் பாருங்கள், இது டெக்கரேட்டட் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து பேலஸ் தான் நினைக்கிறேன். அஃபிஷியல் மசீஜ். ஓகே, இப்போ நம்ம பேலஸ் கேம்பஸில் தான் இருக்கோம். இது பேலஸ் கேம்பஸில் இது வந்து மசீஜ். ராயல் டிக்னிட்டி. ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்டவ் வச்சு ஃபுட்டு வந்து சமைக்கிறதுக்கு. ஸோ ராயல் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களை ரிசீவ் பண்ணி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற இடம் இது. ஓகே, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். சரி, வீடியோஸ் பார்க்குறீங்க எல்லாருமே லென்த்தியாக வீடியோ இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா ஐ கேன் டூ எனிதிங். ஏன்னா நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு 10 நிமிஷம் எதுவுமே சொல்லிட முடியாது. எங்கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னால் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண முடியும். அதனால் வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க, யோசிச்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்பேஸ் இருக்குது. இது டபுள் ஸ்டோரி பில்டிங்.
ஒரு ஐனரி ஒன்று இருக்குது. நான் அது வெளியே போயிட்டு என்னன்னு சொல்கிறேன். கலர் ரொம்ப அழகான கலருங்க, ரொம்ப அழகான கலர். சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், சிம்பிள் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது பாருங்க, வெள்ளு தண்ணி பீப்புளுக்கு. ஓகே, நம்ம இதுக்குள்ளே என்னங்கிறத பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அங்கே போகலாம். தென் அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். இது பாருங்க, வாட்டர் வெளியே வரதுக்கு இது எல்லாமே வந்து வுட்லேயே இருக்குது. நல்லா இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபயர் இருக்குது. இது என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து கிங் அவர் இருக்கிற வீடு, கிங்கோட வீடு இது. ஸோ ஃபயரு நீங்கள் டெல்லி எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து பேலஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்கேல் இருக்கும். ஓகே, இவங்களாம் வந்து ஏன்னா இங்கே வளம் கிடையாதுல்ல, இவங்களாம் வந்து ஸ்மால் கிங்ஸ் தான் இவங்க எல்லாருமே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆக்ரா எபிசோடு, டெல்லி எபிசோட் பார்க்காதீங்க பாருங்கள். ஆகிற எபிசோடில் நான் வந்து பேலஸஸ் வந்து எல்லாமே காட்டியிருப்பேன், அந்த ஸ்பேஸ் எல்லாமே. பா ஜில்லுன்னு இருக்குங்க இந்த இடம். ஏசிலாம் எதுவுமே இல்லை, வெளியே செம்ம ஹீட்டாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து லைம் ஸ்டோனில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஹைட்டு பாருங்கள், எவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஹைட்ஸ் இருக்குது. அந்த இதெல்லாம் அப்புறம் கோட் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் மாட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரூம் இருக்குது, இதில் ராந்தர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த சென்டர் ரூம் இருக்குது. இது சென்டர் ஹால் மாதிரி இருக்குது. மேலே படிக்கிட்டு போச்சுல. இங்கே ஒரு குட்டி ரூம் இருக்குது. ஓ, இது ஒரு பெரிய ரூம் தான். இங்கேயும் சில்லுன்னு இருக்குது. ஏசிக்கு இது போட்டிருக்காங்களா? ஜில்லுன்னு இருக்கு மேடம். ஓகே, இந்த ஸ்டார்கேஸ் பேக் சைட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை. ஆமாம், ஸ்டார்கேஸ் வந்து பேக் சைட் தான். எஸ், ஸ்டார்கேஸ் இது. ரைசர் அதிகம். இது பாருங்க, ஹேண்ட் ரயிலு. ஹேண்ட் ரயிலுக்குள்ளே 2 விண்டோ. அதே ஃப்ளோர் லெவலில் விண்டோ. ஸோ இது ஒரு ஹாலு. ஸோ இது வந்து ஹையர் லெவலு, அது லோயரில் தண்ணி போகிறதுக்காக. சீலிங்ஸ் பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. இந்த பேலஸ் வந்து இங்கேயே இருந்ததா இந்த சாம்பிளுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ மேலே போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம்.
நம்ம டிக்கெட் வாங்கின இந்த பில்டிங், அதை கோர்ட்யார்டு. அங்கே என்ட்ரி ஆனால் அதுக்குள்ளே தான் உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி இப்படி வந்து இவ்வளோ இருக்கும். இதோட இதில் எக்ஸிட்டு. நம்ம அப்படியே கீழே போகலாம், கீழே போய் கனெக்ட் பண்ணலாம். அந்த பில்டிங்கில் பாருங்கள் சிஎஸ்எஃப் பால்கனிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சிட்டி தான் போக போகிறோம், மெயின் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு மேலே அக்சஸ் இருக்கான்னு தெரியல மேலே, ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போவோம், கீழே போயிட்டு அந்த கோட்டட் ஏரியாவை பார்த்துட்டு தென் அந்த பில்டிங் மேலே ஏறுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் அதையும் பார்த்துட்டு அப்படி நம்ம கிளம்புவோம். நான் கிளைண்ட்டும் போவோம், நமக்காக வந்து அவங்க கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேலஸ், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ், ரூமு எல்லாமே வந்து இருக்குது. ஓகே, நம்ம தண்ணி மட்டும் வெளியே பார்ப்போம். ஒருத்தர் சேர்ந்துட்டு தண்ணி. இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி அரபுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்கிடெக்சரல் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்களோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்களோட இதே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இவங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து ரிசோர்ஸஸ்லாம் எதுவும் இல்லாதனால எப்போயும் ரிசோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் அந்த ஆர்கிடெக்சர் எவ்வளோ விஷயம் அதிகமாக நடக்கும். ஏன்னா ரிசோர்ஸ் இருந்தால் தான், இப்போ தண்ணி ரிசோர்ஸ்னால் தண்ணி, விவசாயம் பண்ணுறதுக்கான பொருட்கள், லேண்டு, கிளைமேட்ஸ் நல்லா இருந்தால் தான் பீப்புள் வாழ முடியும். பீப்புள் வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு இடம் தேவை, ஸ்பேஸ் தேவை, நிறைய மல்டிபிள் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் வேணும். அப்போ க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ க்ரியேட் பண்ணுறப்ப அதில் கிடைக்கிற ஃப்ளாஸு தென் அதுக்கு வேறு டிமாண்டிங்கை பொறுத்து தான் நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரொம்ப கம்மிங்கனால, பீப்புளும் கம்மி, ரிசோர்ஸ் இல்லாதனால இவங்க ஆர்கிடெக்சர் நீடு வந்து ரொம்ப கம்மி. இன்னொன்று இவங்க கீப் ஆன் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து டெசிக்னேட்டடாக ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் இவங்க வந்து டென்ட்டு தான் வந்து இவங்க கிளாத் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் திங்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஆர்கிடெக்சர் என்ன இருக்கோ அதை ப்ரிசர்வ் பண்ணி இவ்வளோ பெரிய மியூசியம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செம்ம கிரேட்டுங்க, கிரேட்டு. நம்ம ஊர்லேயே பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. நான் வந்து குறை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. நம்ம ஊரில் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பத்தாதுங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 வருஷம் இருக்கிற ஹிஸ்ட்ரிக்கு $1 பில்லியன் வந்து ஒரு மியூசியம் கட்டி இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போது நம்ம இவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்க வேண்டாம். வாங்கடா, நம்மக்கிட்ட 1000, 3000, 15,000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது நம்மக்கிட்ட. அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி என்ன மாதிரி இருக்கலாம். சும்மா இதுக்கு எடுத்தாலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கல, அது கொடுக்கல, சும்மா எனக்கு சொல்கிறதே வேலையாக இருக்குது. நம்மக்கிட்டே இல்லாத ஃபண்டே இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ நம்ம கல்ச்சருக்காக ஒன்று பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ணலாம், ஃபண்டு கொடுங்கன்னா வந்து கொட்டிடுவானுங்க கொண்டாந்து. இவங்களுக்கு என்னன்னா இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. அதுதான் வந்து விஷயம். பண்ணக்கூடாதுன்னே பாலிடிக்ஸில் வந்து அது ஒரு பாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாமல் இருக்காங்க. இது கிஃப்ட் ஷாப்புன்னு போட்டிருக்கு, என்னன்னு பார்ப்போம். இது பார்த்துட்டு நம்ம வெளியே போகலாம். கிஃப்ட்ஸ் ஆஃப் மெயின் லாபி.
ஓகே, கிஃப்ட் ஷாப் வெளியில் போய் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடம். ஓகே, ஓ நம்ம இங்கேருந்து டிக்கெட் வாங்கணும், இந்த இடத்துல வந்து தான். ஓகே, இதெல்லாமே கிஃப்ட் ஷாப் தான். பட் ஆனால் மெயினாக நான் இங்கே வந்ததுக்கு என்னென்னா இந்த இன்டீரியர் ஃப்ளோக்காக தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா டெசர்ட் ரோஸ், இதுதான். இது பாருங்கள், இது ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட் தான் ஆக்சுவலி, அதுவும் ஃபார்ம் ஆகிறது. இதை தான் வந்து கான்செப்ட் வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசைன் பண்ணியிருக்காப்புல. இன்னொரு ஐடியா. மாடலு பென்சில். ஓகே, நம்ம டைமிங் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ இதெல்லாம் புக்ஸு அவங்களோட அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே சர்க்கிள் நடுவு பார்க்குறீங்களா, இது எல்லாமே ஃப்ளோர் வென்டிலேஷன். ஜென்ரலாக வந்து ஏசி டக்ட்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஃப்ளோரில் தான் வந்து வென்டிலேட் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டே காட்டுன்னு நினச்சேன், சரி லாஸ்ட்டாக அது காட்டிடலான்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் பேசலை. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இந்த ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. இது பாருங்கள், சில்ட்ரன்ஸுக்கு வந்து டூர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒன்று ஸ்பேஸ். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதெல்லாம் உள்ளே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கோட்டையாடிக்கு போயிட்டு கோட்டையாடு சென்டர் போர்ஷன் வந்து பார்க்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு ட்ராவல் பண்ணும், ஆர்கிடெக்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்ம கண்டென்ட் எல்லாமே மெயின் கோரே அந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான்.
ஸோ அப்போ வெறும் பில்டிங்கை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்கன்னா, ஆர்கிடெக்சர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு எல்லாத்தையும் தெரிஞ்சிடலாம். ஏன்னா ஒரு ஹியூமனிட்டியோட ரெஃப்ளெக்ஷன் வந்து ஆர்கிடெக்சர். ஒரு லிவிங் பீயிங் ஆர் எனி லிவிங் பீயோட ரெஃப்ளெக்ஷன் தான் வந்து லைக் அதுதான் அந்த ஆர்கிடெக்சரு. ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து ஃபுட் லாகு இல்லை வந்து சும்மா இப்போ விசிட்டிங் டூரிஸ்ட் பிளேஸு அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நிறையா பேர் பண்ணுறாங்களே, அது பார்க்குறது நிறைய விஷயம் இருக்குல்ல. நம்ம ஆர்கிடெக்சராக பண்ணுவோம், அதுதான் நம்மளோட லைக் யூனிக்கான விஷயமே. ஓகே, இங்கே ஒரு ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரானைட் ஸ்டோனில் வந்து சீட்டிங்கு அண்ட் டேபிள். ஸோ கிரானைட்டில் இந்த போர்ஷனை மட்டும் பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது அலோவ் பண்ணல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது பாருங்க, நல்லாயிருக்கு. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன். இங்கே பாருங்கள் டீட்டெயிலாக ஸ்டோனை வந்து அப்படியே புஷ் பண்ணால் ஒரு கர்வ் கிடைக்கல, சைட்லேருந்து கட்டணும் பாருங்கள், ஏடி பண்ணிட்டாங்க. தண்ணி மாதிரி ஒரு ஃப்ளோ, ஒரு ஆர்கானிக் ஃப்ளோ மாதிரி. டு நாட் என்டர் டேபிள், அது வந்து சீட்டிங் நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க்கு. அண்ட் நம்மளோட டெசர்ட் ரோஸ் மியூசியம் ஆஃப் கத்தார். ஓகே, நம்ம இப்போ அதோட தான் எக்ஸிட்டில் வந்தோம். ஸோ அது லாபி, அங்கே இருந்தால் அதுதான் வந்து லாபி ஏரியா. அப்போ அதுக்கு மேலே தான் வந்து நம்ம கிஃப்ட் ஷாப் பார்த்தோம். இது அதுக்கு அந்த பில்டிங் கூட தான் இப்போ போய் பார்த்துருந்தோம். பட் இந்த பில்டிங்க்கு மேலே தான் வந்து இப்போ அலோவ் பண்ணலை, அது ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ட்ரியாக வந்து இந்த சைடில் இதுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி இதுக்குள்ளே போயிட்டு தான் இப்படியே வந்து அந்த ஃபோர்ட்குள்ளே வந்து நம்ம வெளியே வந்தோம். இந்த பிளேஸை பாருங்கள், இது ஸ்ட்ரக்சர் தானே, ஒரு ஆர்கிடெக்டர் இவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காரு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து இதோட பிளான் இருக்குது. அப்படி எலிப்டிக்கலாக இருக்குது. இந்த எலிப்டிக்கல் பிளானில் இந்த இடத்துல வந்து ஃபோர்ட் இருக்குது. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுற விதமாக இது வந்து டவுன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரேம்ப் மாதிரி அப்படின்ட்டு வந்துட்டு சீயை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, கடலை பார்க்குற மாதிரி. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இந்த பில்டிங் இருக்கிறனால இந்த பக்கம் இருக்கிற வாட்டர் பாடி வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை விசிபிலிட்டிக்காக பிரேக் பண்ணியிருக்காங்க பில்டிங்கு. அந்த ஃப்ரண்ட்டில் வாட்டர் பாடியும் இருக்குது, இதோட ரெஃப்ளெக்ஷன் தெரியுறதுக்காக. அங்கேருந்து பார்த்தா ரெஃப்ளெக்ஷன் தெரியும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்டேடியத்தில் அதுவும் ஒன்று. இது ஃபுல்லாகவே கண்டெய்னர் வச்சு கிரியேட் பண்ணாங்க அந்த ஸ்டேடியம். பாசிபிள் இருந்தால் நம்ம அதுக்கு போகலாம். உள்ள பர்மிஷன் இல்லை. நான் காலையில் வரப்போ கிளைண்ட் வந்து அதில் தான் கூப்பிட்டு வந்தார், அது கூட்டு போய் காட்டினார், நான் பார்த்தேன். பட் சும்மா இப்போது வீடியோ சின்ன வீடியோ தான் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் எதுவும் கிடையாது. அது சூப்பரான ஒரு லைக் இன்னும் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, பார்க்கலாம் முடிஞ்சா. ஸோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது. நல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல விண்ட் கிடைக்குது. ஏன்னா இது சீஸ் வரதுனால நல்ல விண்ட் ஃப்ளோ இருக்குது. இந்த ட்ரீ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்து லைக் இன்னும் இது வந்து கிரே கலர் தான் இருக்குது. அதுக்கு நடுவே ட்ரீ. ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்பேஸை பார்த்தோம் அப்படிங்கிற நிறைவும் சந்தோஷமும் எனக்குள்ள ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த ஹாப்பினஸ் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். புரிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் பேசுகிற விஷயங்கள் ஏதாச்சும் டெக்னிக்கலாவோ இல்லை வந்து இன்னும் டீட்டெயில்டாக டெப்த்தாக வேணும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸ் வந்து அதில் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா எனக்குமே வந்து லாகிங் வந்து ஃபஸ்ட் டைம் தான். ஸோ எனக்கு ஏன்னா ஆர்கிட் டேர்ம்ஸ் எது மாதிரி உங்களுக்கு சொன்னால் புரியுங்கிறது எனக்கும் தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்து வெளியே போகிறோம். வெளியே பார்த்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போகிறதில்ல. நான் ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் கட்டினா, இந்த ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா இதே அந்த ஷெல் டைப்லேயே வந்து உள்ள இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. அதை காட்டுறதுக்காக தான் பாருங்கள். அதே மாதிரி ஷெல்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. உள்ள ரோபோட் வேறு சர்வீஸ்க்கு. ஸோ
அது காட்டுறதுக்காக தான் வந்தேன். நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே வெளியே போவோம். ஒரு க்யூட்டாக சின்ன வாட்டர் பாடி அந்த ஃபில்சிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, இங்கே ஒன்று இருக்கா? இதை நம்ம பார்க்கவே இல்லையே. இது ஆட்டோ மியூசியம் இருக்கு. ஓகே, பார்ப்பேன் நான். இது மாதிரி நிட்டம் பாருங்க. இது பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து அக்ரிலிக் கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. 1939 பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் கார் அது கோல்டன் கட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷன் சான் ஃப்ரான்சிஸ்கோ 1940 கிரியேட் பண்ணப்பட்ட கோஸ்ட் கார். இது பேர். இந்த கார் பாருங்க, 1939 இங்கிலீஷ் மூவி ஸ்டார் டயானா ரோஸ் 1955. என்னவா இருக்கு அது பாருங்களேன், என்ன டீட்டெயில்டாக, எவ்வளோ மஸ்குலராக இருக்குது, ஃபெமினைனாக இருக்குங்க காரு. இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாரோட காரு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டீரிங் பாருங்கள், கிறிஸ்டல் ஸ்டீரிங். 2 சீட்டர் தான். கூப்பரில் நினைக்கிறேன். ஐ திங்க் கூப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனபிள் இருக்குன்னு நினைக்கிறேன், கவர் ஆகிற மாதிரி. எவ்வளோ லென்த் இருக்குது இந்த காரு. டயானா ரோஸ் அவங்களோட கார் இது. இது பண்ண காரோட நேம் டீட்டெயில்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கார். எக்ஸிட். நல்ல வேலை காரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபெராரி. பரவாயில்ல, நல்ல வேலை நோட்டீஸ் பண்ணோம். வந்ததுக்கு வந்து சூப்பராக இருந்தது. 3 காருமே செம்ம காருங்க, செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் இங்கே டெம்பரேச்சர் தான் வந்து உங்களால் தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த க்ரீன் ஸ்பேஸ்க்கு, இந்த கலருக்கு இந்த க்ரீனுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பா ஜீனோவல், நீ ஆர்கிடெக்ட் தான்ப்பா, நீ பெரிய ஆர்கிடெக்ட்ப்பா. நான் வந்து அதை நான் எப்போயோ ஒத்துக்கிட்டேன், ஒத்துக்காமலாம் இல்லை. ஏன்னா அவரோட பில்டிங்கை நான் பார்க்குறேன், அதை அவரோட ப்ராடக்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆர்கிடெக்ட் தான். ஓகே, இங்கே என்ட்ரி பாருங்கள், பார்க்கிங். இது பார்க்கிங், பைசைக்கிள் பார்க்கிங். அந்த என்ட்ரன்ஸ் இது ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டிக்கெட் வாங்கினது இங்கே தான். இதான் வந்து நம்ம அந்த கிஃப்ட் ஷாப்புங்களா அதுதான் இருந்தது இந்த இடம். இந்த ஸ்பேஸ் தான் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அக்சஸ் இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம டிக்கெட் அது என்ட்ரி ஆகிட்டு அது மேலே வந்து அப்படியே போகிற மாதிரி நினைக்கிறேன். அப்படியே மேலே ஏறி அது அப்படியே இது மேலேயே ட்ராவல் ஆகி இது வழியே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது. ஸோ ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போகிறதா வந்து இந்த ஆக்சுவல் வந்து டிசைன் ஃப்ளோ அப்படி தான். ஏன்னா சர்க்குலர் ஃப்ளோ தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது மேலே வந்து ஏதோ ஒர்க் நடக்கிறதுனால அதை வந்து இப்போ அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணி இன்னமும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. என்ன சொல்கிறதே தெரியல. நான் ரொம்ப ஆர்கிடெக்சர் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அதுதாங்க உண்மை. நான் இருக்கிறத பேசுகிறேன். அதை புரியாதவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஒன்று புரிய வைக்க ட்ரை பண்ணவும் இல்லை. ஏன்னா ஆர்கிடெக்சருங்கிறது உணர விஷயம், புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. ஸோ நம்ம இந்த லாபியில் என்ட்ரி ஆனோம். என்ட்ரன்ஸ் பாருங்கள், இந்த ஃப்ரேமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வேறு விஸ்டான்னு சொல்லுவோம்.
இப்போ இதில் என்ட்ரி ஆகிட்டு ஏன்னா என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது. இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸ் வந்து நாட் வந்து ஓப்பன் ஆகும். ஆர்கிடெக்சர் எப்பவுமே க்யூரியாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே எடுத்தோன்னே பட்டம் பழிச்சுமா என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ 1 by 1 வந்து நாட் இப்போ எப்படி மூவி பார்க்குறீங்களா, மூவி வந்து ஒரு கிரியேட்டரோட அவுட்புட் தானே. ஸோ அது எப்படி மூவியில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனு, அப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷனு, அப்புறம் வந்து ஒவ்வொரு சீனாக வந்து அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சர்லேயும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அதை பார்க்குறேன். சின்னபிள்ளை இது என்ட்ரி ஆனோன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது. ஸோ என்ட்ரி ஆகிட்டு 1 by 1 அப்படியே நம்ம பார்த்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2015 நான் ஒரு கேலரி, ஆர்ட் கேலரி வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இது மாதிரி தான் ஒரு பேட்டர்னில் வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சொல்கிறது 2015 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு பண்ண செகண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் அது. ஸோ அது எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. ஓகே, நம்ம இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். நம்ம பார்க்கிங்க்கு போகிறோம். பார்க்கிங்க்கு போயிட்டு அங்கேருந்து இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த லாகை நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுவே வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துக்கு என்ன போகிறோம், அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து லாகை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒவ்வொரு லாகும் நான் கண்டினியூ போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு இந்த லாக் வந்து ஆர்கிடெக்சர் லாக் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க, நம்ம லாக்ஸ் எபிசோட்ஸை டெய்லி எபிசோட் பார்க்கணும் பாருங்கள், சிங்கப்பூர் எபிசோடு பாருங்கள், தென் இந்த எபிசோடை கண்டினியூ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் எதுவும் சொல்லுங்கள். ஆர்கிடெக்சர் ரியாலான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்மளோட ஸ்டாக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. நான் உங்களை அடுத்த லாகில் கோவாவோட சிட்டிக்குள்ளே இருக்கிற நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பேஸை வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.